ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நான் இன்றைக்கி என்னோடய கிறிஸ்மஸ் சீரீஸில் 3வது பேக்கிங் ஐட்டம் செஞ்சு காட்ட போகிறேங்க. இது எல்லா இடத்துலையும் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்கிற எக்லெஸ் ப்ளம் கேக் தாங்க செஞ்சு காட்ட போகிறேன். இதுக்கு நான் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த ஆரஞ்சு ஜூஸ் இருக்குங்க. இந்த ஆரஞ்சு ஜூஸில் இது ஒரு ½ அன் ஹவர் நல்லா ஊறட்டும். இது ஒரு சைடில் வச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு பேன் வச்சுருக்கேங்க. பேன் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு கப்பு சுகரு ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா கேரமலைஸ் ஆகணுங்க. இந்த சுகரு பாருங்கள், நல்ல கலர் மாறிடுச்சு, நல்ல கேரமல் ஆயிடுச்சு. இப்போ சிம் பண்ணிவிட்டு அடுப்பை இதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிடலாங்க. இப்போ அதே இப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற விட்டுடலாம். பாருங்கள், இந்த கேரமலைஸ் பண்ண இந்த சுகர் இங்கே இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் வெட் இன்க்ரீடியன்ட்ஸில் மிக்ஸ் பண்ணிடலாம். முதல்ல ஒரு கப்பு ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துடுங்க. அப்புறம் இதில் கொஞ்சம் ஒரு கப்பு தயிர் ஊற்றிடுங்க. இதில் வெனிலா எசன்ஸ் கொஞ்சம் ஊற்றிடுங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணணும், தயிரும் இதுவும். இப்போ எண்ணெயும் தயிரும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதில் இந்த கேரமலைஸ் பண்ண இந்த சுகர் சிரப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் மைதா சேர்க்கலாம். நல்ல கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில், ரொம்ப இது பண்ணக்கூடாது. இப்போ இதில் ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர், ½ கப் பேக்கிங் சோடா, இது ரெண்டும் சேர்த்துடலாம். இப்போ இதில் ஊற வச்சுருந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்துடலாம். இப்போ இதில் பட்டை பொடி கொஞ்சோண்டு சேர்க்கணும். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதை கேக் டின்னில் மாற்றிடலாம்.
நான் இது நல்ல கீயில் நல்லா இது பண்ணிவிட்டு மைதா மாவில் டஸ்டிங் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி நான் ஓவனை 180 டிகிரி செல்சியஸ்க்கு 10 மினிட்ஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணிட்டேங்க. இப்போ இதில் ஊற்றிட்டு இதில் மேலே டெக்கரேட் பண்ணிவிட்டு நம்ம ஓவனில் வைக்க வேண்டியது தான். இப்போ நான் கேக் டின்னில் மாற்றிட்டேன். இதுக்கு மேலே நாம் கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸு டெக்கரேட் பண்ணிக்கலாம். நட்ஸு சேர்க்கலாம். நீங்கள் என்ன நட்ஸ் வேணாலும் இதில் சேர்த்துக்கலாம். நான் முந்திரி போட்டிருக்கேன். இப்போ இதில் ஓவனில் வச்சுட்டு ப்ரீஹீட்டான ஓவனில் வச்சுட்டு ஒரு 40 மினிட்ஸ் 180 டிகிரிக்கு இது செட் பண்ணிடலாங்க. பாருங்கள், ப்ளம் கேக் ரெடி ஆகிடுச்சு. நான் ஓவன்லேருந்து எடுத்து கூல் ஆகிட்ட அப்புறம் இது மாற்றி வச்சுருக்கேங்க. இப்போ இது கட் பண்ணி பார்த்துடலாம். ரொம்ப சாஃப்டாக வந்திருக்குங்க கேக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ.